வா நிர்மலா. வா சரோ. வா நிர்மலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன சரோ, என்னென்னமோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏன் நிர்மலா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ வராம டேக்கா கொடுத்துட்டியாமே, ஏன் உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மறைச்சாலும் உன் கண்ணு காட்டி கொடுத்துருதே. ஏமா இந்த லவ்வுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவனே லவ் பண்றியா? இது பாருங்க, அவ லவ் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு என்ன? நீங்க தான் முன்னாடி நின்னு சம்பந்தம் பேச போறீங்களா? அது சரி, உங்களை குடுத்தன வச்சதுக்கு அது ஒண்ணுதான் பாக்கி. ஒண்ணு செய்யலனா பேசாம கல்யாணம் செலவு நானே பண்ணிடுற போதுமா? சரோ, அந்த கிழவி இங்க இல்லல, அந்த குறைய இந்த கிழவன் தீர்த்து வைக்கிறான். இருப்படாத. இந்த பாரு ரம்யா, என்ன நீ கிழவன் சொன்ன பாரு, அந்த நேரத்துல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சூப்பர். யோ, உன் உடம்புல கொழுப்பு இல்லனாலும் உன் வாய் நிறைய கொழுப்பு ஜாஸ்தி தான். இருப்படாத ரம்யா, என்ன வாய் கொழுப்பு அதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேமா. இந்த பாரு, நான் இப்ப என்ன கேட்டேன்? மாப்பிள்ளை வந்திருக்கும் போது பொண்ணு இல்லாம போயிடுச்சு, என்ன காரணம்னு கேட்டேன். அது தப்பா? எப்படியா ஜோடி சேர்ந்தீங்க? நீயும் உன் பொண்டாட்டியும் வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா? இருப்படாத. இங்க பாரு, நாங்க ஜோடி சேர்ந்ததே ஒரு பெரிய விஷயம். இந்த கல்யாண நேரத்துல மனம் பொருத்தம், ஜாதி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் 10 பொருத்தம் பாப்பாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே பொருத்தம், எங்க 2 பேருடைய வாய் பொருத்தம் தான் நாங்க ஒன்னா சேர்ந்தது. போயிடாதம்மா, இதுகிட்ட பேசிட்டு இருந்தல விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆமா, அப்புறம் என்னாச்சு? நான் ஏன் கேக்குறேன்னா, நம்ம வீட்டுல குடுத்துன இருக்கீங்களே, அந்த அக்கறையில கேட்டேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இனிமே ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. என்ன சரோ, இதுகிட்ட என்ன பேச்சு? கிளம்பு, உள்ளவா. வா நிர்மலா. சிரிக்கவா செய்யற? இரு, அடுத்த மாசம் உனக்கு வாடகை ஏத்திடுறேன். பாத்தியா நிர்மலா, யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு? முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ கண்டவன் எல்லாம் கேள்வி கேட்கறான். என்னங்க நீங்க? அந்த பெருசுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எந்த பிரச்சனை இல்லைனாலும் அதை பெருசுப்படுத்தி தான் பேசுவாங்க. நீங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நிர்மலா கிட்ட போய் இப்படி பேசலாமா? பழசையெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தானே நிர்மலாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்களே பழச பத்தி எல்லாம் பேசினா எப்படிங்க? இனிமே இந்த வீட்டுல யாரும் நடந்ததை பத்தி பேசக்கூடாது. சரி. நிர்மலா, இனிமே நீ பழசையெல்லாம் மறந்துட்டு பழையபடி, பழையபடி இல்ல, அதை விட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். என்ன சிரிக்க மாட்டியா? நாளையில இருந்து நீ ஜாலியா காலேஜுக்கு போலாம். சிரிச்சிட்டியா? சரி வா வா.